கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாக வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல கர்த்தர் நம்மை பாதுகாத்து நமக்கு நல்ல ஜீவன் சுகபலம் தந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி வந்த கிருபைகளுக்காய் ஒரு விசை தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட புதிய மனமர்ஷனாலின் காலவெளிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாக இருந்தீர், அதுக்காய் நன்றி. இந்த காலவேளையில எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர்களோடு பேசுங்க, உடைய வார்த்தைக்கு நாங்கள் செவிசாய்க்க விசுவாசிக்க ஒப்பு கொடுக்க கர்த்தாவே, இந்த வார்த்தையினால் வருகிற ஆசீர்வாதங்கள் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இதனால கர்த்தர்களோடு பேசும் தேவநாம மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையில தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எஸ்தரின் புஸ்தகம், புக் ஆஃப் எஸ்தர், 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சாப்டர் 4 verse 14. புக் ஆஃப் எஸ்தர் சாப்டர் 4 verse 14. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலத்தில் மௌனமாயிராதபடி மற்றவர்களுக்காய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி ஆண்டவர் எஸ்தரை ராஜாத்தியாய் தெரிந்து கொண்டார், யூதர்களை காப்பாற்றும்படியாக. நமக்கு தெரியும், அந்த நாட்களில் அகாஸ்வாரவின் நாட்களில் யூதர்களுக்கு விரோதமான ஒரு பெரிய அழிவும் சதித்திட்டமும் ஏற்பட்ட நாட்களில் மொர்தெகாய் எஸ்தரிடத்தில் போய் தன்னுடைய காரியங்களை சொல்லும்போது எஸ்தர் அமைதலாக இருக்கிறதை கண்டு மொர்தெகாய் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை வாசிக்கிறோம். அப்பொழுது எஸ்தர் உணர்வடைந்து தேசத்துக்காய் ஜெபிக்கவும் தன் ஜீவனை பணயமாய் கொடுக்கவும் தன்னை ஒப்பு கொடுக்கிற வேளையில ஆண்டவர் யூத ஜனங்களை காப்பாற்றி ஒரு பெரிய அழிவிலிருந்து முழு யூத குலத்தை மீட்டு கொண்டது போல இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இந்த நாட்களில் அழிந்து போகாதபடி நாம் மீட்டுக் கொள்ளும்படியாய் கர்த்தர் திறப்பின் வாசல நிற்கிற ஒருவரை தேடுகிறார். எத்தனையோ யூதர்கள் இருந்தாங்க, யூதரும் ஜெபிச்சாங்க. ஆனா யூதர்கள் ஜெபிக்கிற ஜெபம் வேற, எஸ்தர் ஜெபிக்கிற ஜெபம் வேற. ஏனென்றால் எஸ்தர் இருக்கிற இடம் வேற. அவள் ஜெபிக்கும் போது அவள் எந்த காரியங்களை முடிவெடுக்கிறாளோ அது வல்லமை உள்ளதாய் காணப்பட்டது. இந்த நாட்களில் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் ஆண்டவரை அறிந்து அபிஷேகம் பெற்று அவருக்கென்று சாட்சியாய் வாழுகிற நம்மை ஆண்டவர் இந்த நாட்களில் மற்றவனுக்கு உதவியாக இருக்கும்படி அழைக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள் என்னவென்றால், இந்த காலத்தில் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கும்படியாய் பிரத்யோகமாக தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு விசுவாசம் இருக்கும், ஜெபிக்க தெரியாது. சிலருக்கு ஜெபிக்க தெரியும், விசுவாசம் இருக்காது. இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மை இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையில ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியாய் கர்த்தர் ஏற்படுத்தின நோக்கம் என்னவென்றால், மற்றவருடைய காரியங்களுக்காய் நான் நல்லா இருக்கேன், பஞ்சம் வந்தாலும் யுத்தம் வந்தாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது என்று சொல்லி அப்படிப்பட்ட நினைவுகளோடு நாம் இருந்தோம் என்றால் நாம் அழிந்து போவது உறுதி. நாம் இந்த நாட்களில் நம்மை போல மற்றவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, நம்மை போல மற்றவருடைய தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டும், நம்மை போல மற்றவர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி திறப்பின் வாசலில் நின்று கதறி தேசத்துக்காய், மற்ற விசுவாசிகளுக்காய், ரட்சிக்கப்படாதவர்களுக்காய், அழிந்து போறவர்களுக்காய், நம்முடைய இனஜன பந்துகளுக்காய் நம்ம ஜெபிக்கிற வேளையில ஆண்டவர் தேசத்தின் சிறையிருப்பை மாற்ற போதுமானவராக இருக்கிறார். எஸ்தர் ராஜாத்தியருடைய அந்த உபவாசமும் ஜெபமும், அதுக்கு பின்னாடி மொர்தெகாய் ஜெபித்தாரு.
அதுக்கு பின்னாடி இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாம் ஜெபித்தார்கள். ஆனால் எஸ்தர் ராஜாத்துடைய ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவர் ஒரு பெரிய அழிவிலிருந்து யூதர்களை தப்ப பண்ணினார், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவது உண்மை என்றால் இந்த நாட்களில் நம்முடைய ஜெபத்தில் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலவெளியில நம்மை ஆண்டவர் எச்சரிக்கிறார் அல்லது நினைவுபடுத்துகிறார் என்பதை மறந்து விடாதபடி 1000 வேலைகள் 1000 காரியங்கள் இருந்தாலும் நம்ம சொந்த குடும்பங்களுக்காய் எப்படி முயற்சி எடுக்கிறோமோ, அக்கறை கொள்கிறோமோ, ஜெபிக்கிறோமோ, அதே போல மற்ற நபர்களுக்காய் அழுது ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஒரு உயர்ந்த மேன்மை மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்முடைய பேரை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். யோபு தன் சிநேகிதருக்காய் வேண்டுதல் செய்த போது அவன் சிறையிருப்பை மாற்றின தேவன் இந்த நாட்களில் ஒருவேளை நம்மளும் கஷ்டத்தில் இருந்தாலும் நம்ம கஷ்டத்துக்கு மட்டும் ஜெபிக்காதபடி மற்றவர்கள் எப்படியாவது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காய், ஏன்னா எஸ்தர் ராஜாத்துக்கு எந்த குறையும் கிடையாது, நல்ல ஒரு நிலைமையில காணப்படுகிற அந்த நாட்களில் மொர்தெகாய் சொல்லுகிற காரியங்கள், இந்த நல்ல காலத்தில் நீ மௌனமா இருக்காதே, இந்த நாட்களில் ஜெபிக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்தி உன்னை ஒப்புக்கொடு என்று சொல்லுகிறது போல ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த நாட்களில் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு 3 காரியங்களை நம்ம வாசிக்கிறோம். ஒரு வருஷத்தை வாசிக்கலாம். மத்தேயு 23:23, புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 23 verse 23. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. இந்த நாட்கள்ல வேதபாரகர் பரிசேயரை போல நம்ம இல்லாதபடி என் காரியங்கள நான் கரெக்டா இருக்கிறேன், அதனால நான் என் காரியத்தை மட்டும் பார்த்துட்டு போறேன் அப்படின்னு இல்லாதபடி, மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் எல்லாவற்றிலும் தசமாக தருகிறீர்கள், ஒற்றில்லாமலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமாக செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தை என்ன பண்ணீங்க, விட்டு விட்டீர்கள். ஞான அப்படியாது சகல காரியங்களை கை கொள்வது, எல்லாத்திலும் நான் கரெக்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதை விட மற்றவர்களுக்கு இறக்கப்படாமல் இருக்கும்போது ஆண்டோடைய பார்வையிலே அது குற்றமாய் காணப்படுகிறது. பரிசேயர் சதிசேயர் தங்களுடைய நீதியில எல்லா விதத்துல சரியா இருக்கிறது போல அவர்கள் காண்பித்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே அது குறைவானதாய் காணப்பட்டது போல இந்த நாட்களிலே நாம் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடி இரக்கமுள்ளவர்களாய், மற்றவருடைய காரியங்களுக்காய் பரிதவிக்கிறவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய், கண்ணீர் விடுவர்களாய் காணப்படுகிற வேளையில எப்படிப்பட்ட அழிவிலிருந்தும் நம்மை ஆண்டவர் மீட்டுக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அதுதான் மொர்தெகாய் சொல்றாரு, இந்த நாட்கள்ல நீ மௌனமா இருந்தனா யூதர்கள் பாதுகாக்கப்படுவாங்க, ஆனா நீயும் உன் குடும்பத்தாரும் அழிந்து போவர்கள் சொல்லி மொர்தெகாய் சொல்லுகிற விதமாக இந்த நாட்களிலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையா நாம் நினைத்து தேவனுடைய காரியங்களை நாம் அப்படியாய் கவனத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் நிச்சயமா இந்த நாட்களில் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வருஷத்தை வாசிக்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 45 verse 5. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல யோசேப்பு தன் சகோதரரை கண்ட பிறகு தன்னை வெளிப்படுத்தி இந்த வார்த்தை விதமாய் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் சொல்லுகிற வார்த்தையில நம்ம வாசிக்கும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமை, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதனால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமா இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே என்ன பண்ணினாரு, அனுப்பினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மற்றவருடைய ஜீவன், யூதருடைய ஜீவன், இஸ்ரவேலுடைய ஜீவனை பாதுகாக்கும்படியாய் யோசேப்பு ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அந்த நாட்களில், எஸ்தரின் நாட்களில் யூதர்களை ரட்சிக்கும்படியாய் கர்த்தர் எஸ்தரை தெரிந்து கொண்டார். அந்த நாட்களில் யோசேப்பை தெரிந்து கொண்டார். ஒவ்வொரு காலத்திலையும் ஆண்டவர் ஒவ்வொரு நபர்களை தெரிந்து கொள்கிறார். நோவா காலத்தில் நோவாய் தெரிந்து கொண்டது போல இந்த நாட்களில் உங்களை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய இனஜன பந்துக்கள், நம்முடைய நண்பர்கள், சபை விசுவாசிகள், நமக்கு அறிமுகமானவர்களை ரட்சிக்கும்படியாய், ஜீவ ரட்சனை செய்யும்படியாய் ஆண்டவர் அந்த இடத்துல வைக்க விரும்புகிறார். நம்ம அந்த காரியங்களுக்காய் நம்மை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கும் போது அது ஒருவேளை பாடுகள் நிறைந்ததாய் காணப்பட்டாலும், எஸ்தர் ராஜாத்தி
என் ஜீவன் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவள் 3 நாள் புசியாமலும் குடியாமல் இருந்தது போல யோசேப்பு பலவிதமான பாடுகள் வழியாய் கடந்து வந்து ரட்சிப்புக்கு காரணமாக இருந்தது போல இந்த நாட்களில் நம்ம குடும்பத்திலே பிரச்சனை இருக்குது, குறை இருக்குதுன்னு சொல்லி நம்ம விட்டு விடாதபடி இந்த நாட்களில் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து மற்றவர்களுக்காய் ஜெபிக்கும்படியாய் மற்றவருடைய காரியங்களுக்காய் கர்த்தரை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். நாம் ஜெபிக்கிற காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது Book of Genesis chapter 50 verse 20, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்பு 45 அதிகாரத்தில் இப்படி சொல்றாரு, ஜீவரட்சணை செய்யும்படியாய் தேவன் என்னை முன்குறித்தார், உங்களுக்கு முன்பதாக அனுப்பினார். 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோசேப்பை கர்த்தர் தேர்ந்தெடுத்த நோக்கம் வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படியாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம், அவனுக்குள்ள இருந்த அந்த ஆவியின் வரங்கள் மூலமாய் அவன் ராஜாவை சந்திக்கவும் தேசத்திற்காய் மன்றாடவும் கர்த்தர் கிருபை செய்தது போல இன்னைக்கு நாம் பெற்றிருக்கிற அபிஷேகம் ஜெபத்தின் மூலமாய் வெகு ஜனங்களை ரட்சிக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை முன்குறித்திருக்கிறார் என்பதை அறிந்து கர்த்தருடைய பாதத்தில் இந்த நாளில் காத்திருக்க நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நியாயாதிபதி புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல Book of Judges chapter 13 verse 5 சிம்சோனை பற்றி சொல்லும் போது இங்கே சொல்லுகிறார். நியாயாதிபதிகள் 13:5, Judges chapter 13 verse 5, நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். அந்த நாட்களில் பெலிஸ்தர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் பலவிதமான யுத்தங்கள், பல காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. அந்த நாட்களில் ஆண்டவர் அநேக நியாயாதிபதிகளை தெரிந்து கொண்டு உருவாக்கி அவர்களை கொண்டு இஸ்ரவேலை ரட்சித்தார். அதுல ஒருவன் தான் சிம்சோன். அவனை பற்றி சொல்லும் போது நியாயாதிபதிகள் 13:5 சொல்லப்படுகிறது, அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். அவன் தன்னுடைய வல்லமையினால் ரட்சிக்க முடியாது. கர்த்தருடைய ஆவி அவன் மேல இறங்கும் போது ஆண்டவர் அவனை பயன்படுத்தி அநேக எல்லா யுத்தங்களிலே கர்த்தருடைய விட்டு சிரிக்க பண்ணினது போல இந்த நாட்களில் ஜெபம் ஒரு யுத்தமா இருக்கிறது. இந்த நாட்களில் நாம் பெற்ற அபிஷேகத்தின் மூலமாய் ஜெபத்தின் மூலமாய் அநேகரை இந்த நாட்களை ரட்சிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜீவ ரட்சணை செய்யும்படியாய் அல்லது ரட்சிக்கும்படியாக யோசேப்பை தெரிந்து கொண்டவர், சிம்சோனை தெரிந்து கொண்டவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை தேடிக் கொண்டிருக்கிறார். அவங்க மேல இருந்த அதே அபிஷேகம் தான் நம்ம மேலே இருக்கிறது. நாம் முற்றிலுமா யோசேப்பை போல ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நிச்சயமா இந்த நாட்கள்ல நம்முடைய ஜெபங்களை கேட்டு நிச்சயமா நம்முடைய ஜெபங்கள் வீண் போகாதபடி சிறையிருப்பை மாற்ற, யுத்தங்களை மாற்ற அல்லது அவற்றின் மத்தியில பஞ்சகாலத்துல அவர்களை காப்பாற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. யோசேப்புடைய தனித்திறமையினால் அல்ல, அவருடைய ஆவிக்குரிய அர்ப்பணிப்பும் ஜெப வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, அபிஷேகம், அவருடைய அபிஷேகத்தினால நிறைந்த வாழ்க்கையினால அவன் தன்னுடைய குலத்தை ரட்சித்தது போல இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களை ரட்சிக்கிற பொறுப்பை கர்த்தருடைய கையில தந்திருக்கிறார் என்பதை அறிந்து இந்த நாட்கள்ல முற்றிலும் அர்ப்பணிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது ஜீவ ரட்சணை செய்யும்படியாய் மற்றவர்களை ரட்சிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். தாயின் கருவில உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை அழைத்தேன், முன்குறித்தேன் என்ற வார்த்தை எதற்காக என்றால் நம்மை ரட்சித்து நம்மை பாதுகாக்கும்படியாய் மாத்திரம் அல்ல, நம்ம மூலமாய் ஒரு கூட்டத்தை ரட்சிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவங்களை கர்த்தர் முன்குறித்த நோக்கம் அந்த குடும்பத்தை ரட்சிக்கும்படியாய் நம்மளோட இணைஞ்சன பந்துக்கள், நம்முடைய சபையில உள்ளவர்கள், நமக்கு தெரிந்தவர்களை அவர்களுக்காய் சத்தியத்தை சொல்லி ஜெபித்து அவர்களை சகலவித இக்கட்டிலிருந்தும் மீட்கும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை என்பதை அறிந்து இந்த நாட்களில் மௌனமாக இராதபடி நாம் ஜெபிக்க திறப்பின் வாசல நிற்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது புக் ஆஃப் ஜெரமியா சாப்டர் 30 verse 10. ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. ஆண்டவர் இரண்டாவது சொல்லுகிற காரியங்கள், இந்த சூழ்நிலைகளை பார்த்து பயந்து என்ன பண்ணிடாதீங்க, ஒடுங்கி போயிடாதீங்க. அந்த நாட்களில் எழும்பி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாதே, ஆகையால் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு என்ன பண்ணுவேன், ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ஆண்டவர் நம்மை ரட்சித்தார் உண்மை, நம்முடைய சந்ததி எப்படி ரட்சிப்பார் என்றால் நம்மை கொண்டு என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை முற்றிலுமாய் நாம் அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால பயப்பட வேண்டாம். அந்த சூழ்நிலை கண்டு பயப்படாதபடி தேவனுடைய பாதத்துல அமர்ந்து காணப்படும் போது ஆண்டவர் ரட்சிப்புக்கான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். முதலாவது ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டது அதற்காக. இரண்டாவது கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, பயப்படாத. சூழ்நிலையை பார்த்து பயந்து சோர்ந்து போய் யுத்தங்கள் அதிகரிக்கிறது, பிரச்சனைகள் வருகிறது, என்ன செய்வது என்று சொல்லி அதையே நினைத்து கலங்கி பிசாசு அப்படி ஒரு கவலை கொடுத்து உட்கார வச்சிருவோம். அந்த நேரத்துல விசுவாசத்தோடு நம்ம ஜெபித்து காரியங்களை செய்யும் போது அது நிச்சயமாய் நிறைவேறும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆஸ்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். எரேமியா 46 புக் ஆஃப் ஜெரமியா சாப்டர் 46 verse 27 வாசிக்கும் போது, என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே. இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து விடுவித்து ரட்சிப்பேன். அப்பொழுது யாக்கோபு திரும்பி வந்து அமைதியோடும் சாங்கோபங்கத்தோடும் இருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. 2 தடவை அந்த ஆண்டவர் வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். எரேமியா 30:10 எரேமியா 46:27 அதே வார்த்தை சொல்லப்படுகிறது. என் தாசனாகி யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே. இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து விடுவித்து ரட்சிப்பேன். அப்பொழுது யாக்கோபு திரும்பி வந்து அமைதலோடும் சாங்கோபாங்கத்தோடும் இருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை யாக்கோபாகிய இஸ்ரவேலாகிய ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமமை, நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து விடுவிப்பேன். எப்படிப்பட்ட சிறையிருப்பா இருந்தாலும் நம்ம முழங்கால் படிட்டு கதறி அழுது ஜெபிக்கும் போது சிறை கதவுகளை உடைக்கிறவராயிருக்கிறார், ராஜ்யங்களை மாற்றுகிறவராயிருக்கிறார், சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிறவராயிருக்கிறார், பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் கர்த்தர் மாற்றி அமைக்கிறவராயிருக்கிறார், யுத்தங்களை ஓய பண்ணுகிறவராயிருக்கிறார். இந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமைகள் மாறலனாலும் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஒரு சுகமாய் தத்தளிப்பா இல்லாதபடி குடியிருக்க கர்த்தர் உதவிகளை செய்து நம்மை வாழ வைக்க கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேசம் தத்தளிக்கும் சில நேரங்கள்ல, ஆனா நம்ம தத்தளிக்காதபடி எப்படி எலியாவுக்கு கர்த்தர் இறங்கினாரோ, சாரிபாத் விதவைக்கு கர்த்தர் இறங்கினாரோ, அதை போல கர்த்தர் நமக்கு இறங்கி உதவி செய்ய அவருடைய தூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு நாளும் ஒரு இமைப்பொழுதிலும் மறவாத தேவன் என்று வேதம் சொல்கிறது. நம்ம பெரிய காரியங்களை இந்த நாட்களில் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் அதை அப்படியே செய்து நமக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சூழ்நிலை கண்டு பயந்து சோர்ந்து அப்படியே நீ என்ன செய்வது விதி என்று சொல்லி இல்லாதபடி அதன் மத்தியிலே போராடி ஜெபிக்கும் போது ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவராயிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்களில் அமைதலாயிராதபடி நாம் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து அமர்ந்திருந்து தேசத்துக்காய், உறவினர்களுக்காய், குடும்பங்களுக்காய், ரட்சிப்புக்காய் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் பரிசுத்தமாக்குதலை மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மை பராமரிக்கவும் போதுமானவராய் இருக்கிறார் என்பதில் அவர் தம்முடைய பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்லை. இன்னைக்கு பரிசுத்தத்துக்காய் நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதுக்கப்புறம் நம்முடைய தேவைகளை பூரணமாய் சந்தித்து தப்புவித்து பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார்.
அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தம் பண்ணி எடுத்துக்கொள்வார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். மற்றவர்கள் மேல ஒரு கரிசனை நமக்கு வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் முதலாவது ஜீவ ரட்சணை செய்யும்படியா என்னை தெரிந்து கொண்டார் என்று நம்ம விசுவாசிப்போம். இரண்டாவது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் மூலமாய் நம்முடைய சந்ததியில ஒரு அற்புதத்தை செய்ய கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. நியர்பை பீப்புள், நம்ம குடும்பத்துல நம்ம மூலமாய் அநேக ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். மூன்றாவது கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள், நம்ம உன்னை போல பிறனையும் நேசின்னு சொல்லுகிறபடி நம்ம மற்றவர்கள் மேல உள்ள ஒரு தரிசனம், ஒரு பாரம் நமக்கு வேண்டும் என்று நம்ம இந்த நாட்களில் அப்படிப்பட்ட பாரம் உள்ளவர்களாய் காணப்படும் போது, அல்லது மற்றவர்களை பற்றிய கவலை உள்ளவர்களாய் காணப்படும் போது, ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த பாரத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் அதிகமாய் கேட்போமாக. நம்மை குறித்த பாரம் நம்மை நெருக்குகிறதை காட்டிலும் மற்றவங்களை குறித்த பாரம் நம்மை நெருக்கும் போது ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்து விடுவிக்க போதுமானவராயிருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 7 verse 23, அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மோசையை பற்றி சொல்லும் போது, அவன் என்னதான் பார்வோனுடைய செல்வ செழிப்பிலே வளர்ந்தாலும் தன்னுடைய இனத்தார் அடிமைப்பட்டு இருக்கிறார் என்பதை அவருடைய தாய் அவனுக்கு நினைவூட்டி இருப்பாள். அதனால அந்த வசனத்துல 23ஆம் வசனத்துல அப்போஸ்தலர் 23:7-23 அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் என்ன பண்ணிச்சா உண்டாயிற்று. நல்ல செல்வ செழுக்கா வாழ்ந்தான், வெளியில விடவே இல்லை. ராஜா மகனை போல வளர்த்தார்கள். அவன் தன்னுடைய இனம் எங்க அவங்களோட ஒட்டிடக்கூடாதுன்னு அவனை பத்திரமா வளர்த்தாங்க. ஒரு காலத்துக்கு பிறகு அவன் இதை அறிந்த போது, எப்படியாவது அடிமைப்பட்ட என்னுடைய சமுதாயத்தை, என்னுடைய ஜனத்தை நான் சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு பாரம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. இன்னைக்கு நமக்கு அந்த பாரம் காணப்படும் போது அதுக்கு வேண்டிய வழியை திறந்து, அதுக்கப்புறம் கர்த்தர் அதை நிச்சயமா என்ன பண்றாரு, நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். ஆண்டவரா மோசையை பார்த்து உன்னை அனுப்புறேன் அப்படின்லாம் சொல்லல. ஆரம்பத்துல இந்த வசனம் அவனுக்குள்ள அந்த ஒரு பாரம் காணப்பட்டபடினால அவன் மாம்சத்துல சில காரியங்களை செய்து தன்னுடைய இஸ்ரவேலரை எகிப்தின் ஒரு அடிக்கிறதை பார்த்து அந்த எகிப்தினை கொன்று போடுகிறான். பிறகு இரு எகிப்தியர்கள் சண்டை போடுவதை கண்டு அவன் சமாதானம் செய்ய முற்படும் போது அவனுடைய காரியங்கள் வெளிப்பட்ட உடனே அவன் ஓடி போய் விடுகிறான். ஆனாலும் சகோதரர்களை குறித்து தன்னுடைய இனத்தை குறித்த ஒரு பாரம் அவனுக்குள்ள இருக்கிறதை கர்த்தர் கண்டு அவன் என்ன பண்ணாரு, பயன்படுத்த ஆரம்பித்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மற்றவர்களை குறித்த ஒரு பாரமோ கரிசனையோ இல்லை என்றால் நாம் மௌனமாக இருக்கிறோம், அல்லது நம்முடைய காரியங்கள் மட்டும் போதும் என்கிற சுயநினைவோடு, அதாவது செல்ஃபிஷ், அந்த மாதிரி ஒரு சுயநலத்தோடு இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறது. பவுல் சொல்றாரு, என்னுடைய ஒரு அவயம் பாதிக்கப்படும் போது மற்ற அவயம் என்ன பண்ணுது, அது என்ன பண்ணுது, அது அந்த காரியங்களுக்காக என்ன பண்ணுது, அதுவும் வருத்தப்படுகிறது போல நம்முடைய உடன் பிறந்தவர்கள், நம்முடைய தேவ பிள்ளைகள், மானுட மக்கள் அவங்க கஷ்டப்படும் போது அவர்களுக்கான அந்த ஒருவேளை நம்மளால உதவி செய்ய முடியாட்டாலும் அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த எண்ணங்கள், வைராக்கியங்களை ஆண்டவர் அறிந்து பிறகு நமக்கு ஒரு அபிஷேகத்தை தந்து ஆண்டவர் நம்மை பயன்படுத்தி ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அதனால மற்றவங்க படுற பாரத்தை குறித்து நம்ம கவலையற்று இருக்கவே கூடாது. ஆண்டவருடைய நாம மகிமை நம்ம கண்ணில் பார்க்கும்போது நம்மள ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறாரு, இன்னும் எத்தனையோ பேர் நல்லா வைக்கலையேங்கிற ஒரு பாரம் எப்பயும் நமக்குள்ள காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 34, 35, 36, 34, 35, 36 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். Book of Acts chapter 7 verse 34, 35, 36. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசையை தானே தேவன் முட்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். இவனே அவர்களை அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்து
எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் 40 வருஷ காலமாய் வனாந்தரத்திலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அதே எகிப்து தேசத்துல தான் பார்வோ ஆரோன் இருக்கிறாரு, எத்தனையோ தேவ பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனா மோசைக்குள்ள அந்த ஒரு பாரம் என்ன பண்ணது காணப்பட்டது. கர்த்தருடைய நாம, நான் நல்ல செல்வ செழிப்பா இருக்கிறேன், என் ஜனங்கள் இந்த மாதிரி அடிமைத்தனத்தில் இருக்கிறார்களேன்னு சொல்லி நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க பண்ண பாவம் அப்படின்னு சொல்லி அவனை எடுக்காதபடி அவங்க மற்றவங்களுக்காய் கண்ணீர் விட ஆரம்பிக்கிறதை கர்த்தர் பார்த்த உடனே அவனை கர்த்தர் தம்முடைய கரங்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தது போல இன்னைக்கு நம்ம மற்றவருடைய கஷ்டங்களை பார்த்து அவங்க என்ன பாவம் செஞ்சாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க பாவத்தை அவங்கவுங்க சுமப்பாங்க, அது வேதம் சொல்லுகிறது. ஆனா மற்றவங்களுக்காக நம்ம கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் போது ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றி நம் மூலமாய் அல்லது நம்மை ஆண்டவர் தலைவனாக ரட்சகனாக என்ன பண்ணுகிறாரு வழிநடத்த இந்த நாட்களில் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். This is a time that God would like to glorify us to be the leader of nations. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெப தலைவர்களாக, ஆவிக்குரிய தலைவர்களாக ஆண்டவர் ஒரு மனுஷனை எப்ப உருவாக்க முடியும் அப்படின்னா, அவங்களுக்கு மற்றவங்களை குறித்த ஒரு பாரம் இருக்கிற ஜனங்களை தான் கர்த்தர் என்ன பண்றாரு தெரிந்தெடுத்து ஆண்டவர் தன்னுடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துகிறார். ஆண்டவருடைய ஒரு ஃபென்டாஸ்டிக் வாஸ். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக 23ஆம் வசனத்துல தன் சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவன் இருதயத்துல என்ன பண்ணிச்சான், அவன் இருதயத்துல என்ன நினைக்கிறான், அவன் வாயில விட்டு சொல்லல, இருதயத்துல என்ன நினைக்கிறான்றத கர்த்தர் உடனே அறிஞ்சு அவன் வெளியில வரும்படியான ஒரு வழியை உண்டாக்கி திரும்ப வனாந்தரத்துல இருக்க வைத்து தன்னுடைய வல்லமையினால நிரப்பி திரும்ப 34ஆம் வருஷத்துல 35 வாசிக்கும் போது, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்துக்கு என்ன பண்ணுவேன், ஒரு பெரிய தேசத்தை கலங்கடிக்கிறதுக்கு ஒரே ஒரு மனிதனை தான் கர்த்தர் என்ன பண்றாரு தேடுகிறார். கர்த்தருடைய பெரிய அவன் எகிப்தினுடைய சகல கலைகளை கற்றதுனால் அல்ல, அவன் கலைகளை எல்லாம் அங்க ஒன்னும் வேலைக்கே ஆகல. என்ன சாஸ்திரத்தை கத்திருந்தாலும் 2 பேர் எகிப்தனை கொல்லுகிறதை சண்டை போடுறதை பார்த்துட்டு அவன் போய் சமரசம் பண்ணும்போது அவங்க சொல்றாங்க, நேற்று எகிப்தினை கொண்டது போல நீ எங்களை கொல்ல பார்க்கிறாய்ன்னு சொல்கிற போது அவனுடைய திறமையின்படி அவன் இருக்காதபடி ஓடி போனவனாய் காணப்பட்டான். ஆனா கர்த்தர் மேல அவன் நம்பிக்கை உள்ளவனா, அந்த பாரம் அவனை அழித்து கொண்டே இருந்தது. 40 வருஷம் வனாந்தரத்தில் இருக்கிறாரு. அந்த 40 வருஷம் அந்த பாரம் அவனை அழித்து கொண்டே இருக்கிறது. என் ஜனங்கள் என் கண்ணு முன்னாடியே இப்படி சித்திரவதை பண்றாங்களே, இந்நேரம் எத்தனை பேர் என் ஜனங்கள் அழிஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி அவன் கதறி அழுகிறவனாய் காணப்பட்டதுனால கர்த்தர் முச்சடியில அவனுக்கு தரிசனமாகி அவனை பரிசுத்தப்படுத்தி பாதரட்சியை கழட்டி போடுன்னு சொல்லி உன் பாவங்களை அறிக்கை செய் என்று சொல்லி அவனை பரிசுத்தப்படுத்தி தம்முடைய வல்லமையை கொடுத்து கர்த்தர் அனுப்புகிறதை வாசிக்கிறோம். 34ஆம் வசனத்துல நான் இவனை எகிப்துக்கு அனுப்புவேன் என்றாரு. 35ஆம் வசனத்துல என்ன பண்றாரு, அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாக மீட்பனாக ஆண்டவர் என்ன பண்ணாராம் அவனை அனுப்பினார். அவன் தலைவனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, அவனுக்கு கீழே ஆளே கிடையாது. அவன் போகும்போது வெறுமையா தான் போறான். ஆனா ஆண்டவர் அவனை எப்படி அனுப்புகிறார்னா, ஒரு தலைமைத்துவ அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் தந்து அனுப்பி அவனுக்கு கீழே இஸ்ரவேல் ஜனங்க மாத்திரமல்ல, பார்வோனும் சேனையும் அவன் காலின் கீழே வருகிற அளவுக்கு கர்த்தர் பலத்த காரியங்களை கர்த்தர் செய்தார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. 36ஆம் வருஷத்துல அருமையான வசனம், இவனே அவர்களை அங்கிருந்து அழைத்து கொண்டு வந்தது ஆவியானவர் தான். ஒரு மனுஷன் கொண்டு வர முடியாது. ஆனா இங்க ஒரு மனுஷனுடைய பேரை கர்த்தர் எப்படி பெருமைப்படுத்துறாரு பாருங்க. இவனே அவர்களை அங்கிருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் 40 வருஷ காலமாய் வனாந்தரத்திலே அற்புதங்களை அடையாளங்களை செய்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மோசையை பற்றி ஆண்டவர் அந்த அளவுக்கு உயர்த்துகிறதுக்கு காரணம், அவன் எகிப்துடைய சகல கலைகளை தேர்ந்தவனா இருக்கிறதுனால இல்ல அழகுள்ளவனா இருந்ததுனால அல்ல, அவன் பாரமுள்ளவனாய் காணப்பட்டபடினால ஆண்டவர் அவனை பயன்படுத்த ஆரம்பித்தார். அன்புடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோசேப்பை போல ஜீவரட்சணை செய்ய முடியா என்னை பயன்படுத்தும் என்று சகல பாடுகளை ஒப்பு கொடுக்கிறவர்களை கர்த்தர் இந்த நாட்களில் தேடிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாக்கோபே நீ பயப்படாதேன்னு சொல்லி தேவ வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களை ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். 3வது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கரிசனை, பாரம், மற்றவங்களை குறித்த ஒரு வேதனை,
ஆண்டவரே இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம், எத்தனையோ பேர் அடிப்படை வசதி இல்லாமல் இருக்கிறார்கள் சொல்லி அவங்க எங்க மூலமா எங்களை ஆண்டவர் எவ்வளவு ஆஸ்வதிச்சு எவ்வளவு கார் வாங்கணும் எவ்வளவு வீடு கட்டணும்ன்றது இல்லை, எங்க மூலமா எத்தனை பேர் ஆஸ்வதிக்கப்பட்டாங்க. அது தேவன் பார்வையில ஒரு பெரிய ஒரு காரியமா இருக்கிறது. நம்ம மூலமா எத்தனை பேர் உயர்த்தப்பட்டார்கள் என்பதை கர்த்தர் அறிய விரும்புகிறார். அப்படி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமா இந்த நாட்கள்ல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எஸ்தரை மகிமைப்படுத்தினது போல இன்னைக்கு ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறார். ஜீவனையும் பாராதபடி அவள் தன்னை ஒப்பு கொடுத்தாள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் அது ஒரு பொருட்டாவே நினைக்கல. கர்த்தருக்காக யோசேப்பு அதனுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அப்படியே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒப்பு கொடுத்து வாழ்க்கையில அவர்கள் அநேக காரியங்கள்ல ரட்சகர்களா இருந்து அநேக ஜனங்களை தங்களுடைய நாட்களை ரட்சித்தது போல இந்த நாட்களில் நம்மளை ரட்சகர்களாய் நிலைநிறுத்த கர்த்தர் விரும்புகிறார். நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்ம மூலமா அநேக ரட்சிக்கப்படுவார்கள். இல்லை என்றால் நீ உன் குடும்பத்தார் அழிந்து போவர்கள் சொல்கிற அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில நேரிடாதபடி ஆண்டோடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை அப்படியாய் அழிந்து போகாதபடி நம்மை ஆசீர்வதிக்கவும் பாதுகாக்கவும் நம்ம மூலமா அநேகர் பாதுகாக்கப்படவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட காலவளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த காலத்துல மௌனமாய் நாங்கள் இராதபடி ஜெபிக்கிற காலமா இருக்கிறது ஐயா. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை செய்கிறீர் என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திர ஜெப ஆவி உள்ளவர்கள் நாங்கள் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்று நாங்கள் அதை அணைத்து போடாதபடி பயந்து போடாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள் சொல்லுகிற விசுவாசத்தோடு ஆண்டவரே கர்த்தாவை பயப்படாதபடி வாக்கு தத்தங்களை நாங்கள் பற்றி கொண்டு அது மாத்திரமல்ல கரிசனை உள்ளவர்களாய் தரிசனம் உள்ளவர்களாய் பாரம் உள்ளவர்களாய் ஆண்டவரே மற்றவர்களுக்காய் கவலைப்படுவர்களாய் காணப்பட ஆண்டவரை கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எங்களுக்காய் நாங்கள் கவலைப்படுகிறது போல மற்றவர்களுக்காய் நாங்கள் கவலைப்படும் உன்னை போல பிறனை நேசின்னு சொல்லி அந்த ஸ்தானத்துல நீங்களை விரும்புகிறீரப்பா. எத்தனையோ பெரிய ஊழியக்காரர்கள் எத்தனையோ பெரிய தீர்க்கதரிசிகள் தேசத்தில் இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தாவே இப்படிப்பட்ட ஆட்களை நீ தேடுகிறீர். அதற்காக ஜெபிக்கிறோம். திறப்பின் வாசலை நின்று ஆண்டவரே சுவரை அடைக்கத்தக்க ஒருவனை தேடுகிறேன் சொல்லுகிறபடி இந்த நாட்கள் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் எங்களை நீர் பயன்படுத்தி ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறீர். அதுக்காக ஜெபிக்கிறோம். உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருக்குள்ள அந்த பாரம் உண்டாகட்டும், அந்த தாகம் உண்டாகட்டும். என் குடும்பத்துக்கு நான் ஒரு ரட்சகனா இருக்க விரும்புகிறேன். என்னுடைய இணைஜன பந்துக்கள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய குலத்துக்கு, என்னுடைய கோத்திரங்களுக்கு கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து இந்த வார்த்தைகளை அப்படியே தேவ வார்த்தையாய் நம்பி உங்களுடைய பாதத்துல காத்திருக்கிற வேளையில மோசையோடு பேசினவர் எங்களோடு பேச வல்லவராய் இருக்கிறீர். உங்களுடைய நாம தொடர்ந்து மகிமைப்படட்டும். அந்த பாரம் எங்களுக்குள்ள பற்றி எரியட்டும் ஐயா. ஆண்டவரே நமக்கு நன்றி. ஆண்டவரே அவன் எங்க இருக்கிறானோ அங்க பக்கத்துல இருக்கிற முச்செடியில தரிசனமாகி நீர் உமக்கு அவனை வெளிப்படுத்தி உடனே அவனுடைய அருகில வரும்போது கர்த்தாவே அவனை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே கர்த்தாவே தாசனோட முகமுகமாய் பேசினேன்னு சொன்னீரே. அப்படிப்பட்ட அனுபவங்களை நாங்கள் பெற வேண்டும் என்று இந்த நாட்களில் தேடிக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே அநேக எஸ்தர்களை, மோசையை, யோசேப்பை தேடுகிறீர் ஐயா. நாங்கள் அப்படிப்பட்டவர்களா இந்த நாட்களில் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உங்க நாம தொடர்ந்து மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தியுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை வந்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்டிலே உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும்.
வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களா இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.